சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அப்பகுதியில் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. இப்ப சதுரகிரியில பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த அனுமதி மறுப்பு இருக்கிறது? இது பற்றி விரிவா சொல்லுங்க. என்ன காரணத்தினால இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை உள்ளிட்ட நாட்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசைக்கு திருவிழா ஆடி மாதம் இந்த கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும். இந்த திருவிழாவிற்கு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலைப்பாதையில் வழியாக சென்று கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 1:30 மணி வரைக்கும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதன் பின் அந்த பக்தர்கள் வனத்துறையினர் அனுமதி வழங்கப்படாததால் வனத்துறை கேட்டின் முன்பு குவிந்து தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக பாலாஜி, இப்ப சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையடிவாரத்துல காத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த அறிவிப்பை தெரிவிப்பதற்காக அதிகாரிகள் தரப்புல அங்க யாராவது இருக்காங்களா? அதை பற்றி விரிவா சொல்லுங்க. பக்தர்கள் நடந்து செல்லும் பாதைகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாலும் பக்தர்கள் அதிக அளவில் மலைப்பகுதியில் தங்கிவிடுவார்கள் என்ற காரணத்தினாலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் 1:30 மணியிலிருந்து பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் தற்போது வனப்பகுதியில் போதிய வசதிகள் இருப்பதாக தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி.